எப்படி வந்தது எனக்கும் மாமா நீ கள்ள ஊச்சி பக்கம் போல 10 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறா இந்த ஆயுளை பற்றி குறையில்லாமல் சுகமாக வாழ்ந்திருப்பார் என்று இந்த சபையை பார்த்தாயா இது எப்பேற்பட்ட நாட்டு வந்து சபை ஆற்ற சபை 160 1000ல் 1ஆம் புலவர் 1000ல் 1ஆம் புலவர் 1000ல் பெறுவர் என்ன பார்க்கலாம் சத்தம் பாரு ஆற்ற சபை 160 1000ல் 1ஆம் புலவர் பார்க்க 10000 பெறுவர் ஒருவர் அண்ணாமலை தாதா திருவே கோடிக்கு ஒருவர் ஆமா அரு இந்த சபையை பார்த்தால் மரியாதை கேட்டுருவாங்க எப்படி விளக்கம் நீ யாரு எனக்கு தெரியுங்க அதை கேட்கவில்லை சபைக்கு முன்பாக வந்திருக்கிறேன் இதன் விளக்கம் எப்படி புரிகின்றது ஓஹோ மாட்டு பண்ண வச்சிருக்கிற ராஜா சும்மா காலடி 1 நேரம் ஆயில் அடிங்க ஆமா வந்தா ஏமாந்தா அடிச்சு மூடுவாங்க ராஜாந்து எடுத்துங்க ஒருத்தர் நின்று போச்சு
மைசூர்ல போய் 1 லட்சம் ரூபாய்க்கு மாடு போயிட்டு வரலாம். பைக்கிட்டு விழுந்து அது சத்தம் போடாத. பைக்கிட்டு விழுந்து போயிடுச்சு. அது 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டு இருப்பேன். 500 மாடு ஆடு வந்து 7000 கொடுத்தான். நல்ல லாபங்க உனக்கு. ஏய், இந்த சமயத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆமா. என் விளக்கம் எப்படி ஒரு தெரிந்தது? மைசூருக்கு மாடு போடி கிழக்கெல்லாம் சொன்னா தெரியும். புரியா? என் விளக்கம் உனக்கு தெரியாது. ஆமா. மதியம் வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுடலாம். கட்டி போட்டாலே கட்டி போட போயிட்டே அசிங்கமா போட போதே நல்ல கட்டி போடாதே. எப்படியா? திருகர்த்த ராஜா. திருகர்த்த ராஜா. என்னுடைய நாடு என்ன நாடு? அதுக்கு என்ன நான் கேட்டுக்கிறான். நாட்டு போறேன். வாய மூடிட்டா உங்கள்கிட்ட போய் முடியுமா? காலிக்கே பூ ஆமா. செல்லு வேணும் 100 ரூபாய். 100 ரூபாய் கடை தெரியும். முன்னாடி யாரு வச்சு போடு பட்டுன்னு போடு. ஆமா திருப்பதி மெதியா பாலம். யாரு பொண்ணு? யாரு அவங்க நீ சொல்லுங்க.
கேக்கே நாடு இருக்குது. கேக்கே நாடு எனக்கு சொந்தமான நாடு. என் நாட்டை கட்டோடு நீதியோடும் திருகத்தமனார் ராஜா கேக்கே நாட்டை ஆண்டு வந்தேன். கேக்கே நாடு தெரியுமா வாய குட்டி சூத்த புண்ணாக்குற கதையை போச்சு. வா முன்னாடி பேர் எனக்கு தெரியும். என்னுடைய மனைவி பெயரோ மேகலாவதி. மேகலாவதி முன்னாடி பேர் மேகலாவதி. என்னமோ உன் குடும்பம் உனக்கு ஏற்ற பொண்டாட்டி அப்படி. அப்படி மேகலாவதியை திருமணம் முடித்து நீ வச்சுக்கடா போய்க்குவாங்க. மேகலாவதி திருமணம் முடித்து பொண்டாட்டி சரோஜா. அவங்கதான் எனக்கு வேலை. பொண்டாட்டி கேட்டு வைக்கத்தான் வேலை. அப்படி மேகலாவதி திருமணம் முடித்து எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. பொண்ணா? திருவருணை. 2 பொண்ணு இல்ல? திருவருணை. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில். புட்டாசி மாசம் மஞ்சள் தண்ணி தான் போ. அப்படி இருக்க யாரு குடும்பம் கேள்வி என்னடா நான் பித்தாவளி போயிடும். பித்தாவளி அப்படி கேட்க அடிப்பாரு. திறமையோடு மரச்சாத்து செய்து வந்தேன். என்னமோ என் அரமானி மலை திருக்கர்த்தன் அரசாட்சி கேட்க நாட்டை ஆண்டு வந்தேன். மகாராஜா நலமையா இங்க பாடுறா அவன் தாக்க இருக்க. மகாராஜா மகாராஜா
வேணாம்டா பாவம். ஏ மகாராஜா எங்கடா போட்டான் ஆளு? பாவம்டா பாவம். மகாராஜா அழிஞ்சு போவாத. ஓ மகாராஜா மகாராஜா அங்கதான் இருக்கிறாரு. என்ன பாருங்க இல்லையா? அழிஞ்சு போவாத. இரு இப்ப புழுஸ் வர மாட்டேங்குது. காலையில பணம் கொடுத்துருவாத. கீச்சகம் போட்டா வாயா. பாருங்க அவன் கேள்வி பாவாடை கீச்சு போட்டான், வேற ஒண்ணு இல்ல. ஐயோ கீச்சுங்க கீச்சுங்கன்னா சொரான்னு விடுறான். அவன் மேல ஏஞ்சிட்டு ஆடுறான் மறுபடியும். அவன் எவனையும் கெவுரு கத்து கீச்சிட்டு போறான். ஏன் தெரியும்? அப்படி சண்டாளன்னு சொல்ல முடியாது. கீச்சுங்க வாயாலையும் அம்மாலையும் போட்டுக்கணும். என்னை அடியோதண்டமாக அடித்து என் மனைவியை அடியோதண்டமாக அடித்து அந்த நாட்டை கைப்பற்றி யாரு கொடுத்தான்? யாருக்கு? ராடமன்னன். கரெக்ட். ராடமன்னனுக்கு பட்டம் தரித்தான். பட்டம் கொடுத்தான். ராடமன்னனுக்கு ஏன் பட்டம் தரித்தான்? அவனுடைய தமக்கை என்று சொல்லக்கூடிய சுதக்கனை திருமணம் முடித்து அந்த கேக்கே நாட்டை பட்டமாக சீதனமாக கொடுத்தான். எல்லாக்கானுக்கு வரிசையாக ஆம்பள வரிசையாக அந்த நாடு கேக்கே நாட்டை மறந்து என்னைக்கு அந்த விளாடமன்னன் அந்த தேசத்தை உற்பத்தி செய்தானோ அன்று முதல் இன்று வரைக்கும் அது விளாட தேசம். அப்படி விளாட தேசத்தை விட்டு அந்த கேட்டியா நாட்டை விட்டு அகத்தாபுரத்தை அறியாமல் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் திருவரனை 3 பேரும் மழைக்க நிலையோடு இருந்தோம். அது எரிந்த தூதுவர்கள் அந்த நாட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய துரியோதன மகாராஜனுக்கு சென்று ஐயா யாரோ 3 பேர் மழைக்க நிலையில் இருக்கிறார் அப்படி ஓடி வந்த தூதுவர்கள் எங்களை அழைத்து சென்று அந்த கேட்க அந்த என்னை யார் என்று கேட்டார்கள். கேட்க நாட்டுக்கு அதிபதியாக இருக்க முடியாது என் பெயர் திரிகத்தன். என் மனைவி பெயரோ மேகலாவதி. என் மகள் பெயரோ திருவரனை அப்படின்னு தெரிவித்தேன். உடனே பார்த்தார். அது மட்டுமா என்னுடைய மனைவி அடித்தானே அந்த அடியாகப்பட்டது என் மனைவி மீது சும்மா தண்டிப்பு தண்டிப்பு தண்டிப்பாகுது. ஆடி மாசம் வட்டி கண்டிப்பா அதை வீங்கிய உடனே தெரியுமா மஞ்சளை அமீல விட்டு விட்டு அரைத்து வச்சு அமி பின்ன பசி தயிரில வைப்பேன். அமீல் தான் வச்சு அரைப்பான். ஒட்ட அரைத்து அதை எடுத்து என் மனைவி மீது பூசினேன். பூசின வீக்கத்துல முட்டு வச்சியா அப்படி அந்த வீக்கம் பூசிய உடனே அன்று முதல் அவளுக்கு முன்னாடி பேர் நான் கூட என்னமோ நினைச்சேன் மஞ்சளாவது. அது மட்டுமில்லாமல் துரியோதனன் எனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தான். படைக்கெல்லாம் தலைவனாக என்னை நியமித்தார். யாரா வேலை கூட வாங்கிட்டு வர முடியாது. என்னுடைய மனைவி இருக்கின்றாலே என்னுடைய மகள் திருவரணையை மகளா திருமணம் செய்து கொடுத்து இப்ப யார் தெரியுமா? துரியோதனனுக்கு சம்பந்தி. அப்பா யார் தெரியுமா? தெரியுமா? தன்னம்மா துரியோதனுக்கு சம்பந்தி அப்படிப்பட்ட துரியோதனன் சிரிப்பு ஒரு ஆளுக்குதாயா நான் சொல்ல பாதி நேரத்துல கூட சொர வரும்.
காசு வாங்குற மாதிரி இல்ல நீங்க என்ன காசு 4 லட்சம் அட்வான்ஸ் அப்படியே சுவாக பண்றான் மூடிய வாயா உன் உயிர் போய் விட்டால் நினைச்சிட்டு இருக்கிறான் என்னன்னு நாம தான் நம்மள்ட்ட காசு கொடுத்துட்டு மாட்டிட்டு இருக்கிறான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் அவன் தான் என்கிட்ட காசு கொடுத்துட்டு போயிருக்கிறான் இப்ப எல்லாம் அப்படித்தான் எல்லா கதையும் அப்படித்தான் மச்சாமி. அவர் என்ன நினைக்கிறாரு இவங்கிட்ட நாம காசு கொடுத்துட்டோம் அவன்னு இவரு நினைக்கிறாரு என்கிட்ட தான் மாட்டிட்டு போயிருக்கான் எப்படா இந்த காசு அடைக்க நீதான் மாட்டு போய்க்கிறப்ப நீ போனாலும் உன் மகன் இதை விட்டு போனாலும் அவனை நான் விடுவனா நானே போற மாதிரி இருந்து அவனை விடுவனும் நீங்க 2 பேருமே இந்த ஊரை விட்டு போனாலும் உன் பொண்டாட்டியாக வச்சு கழிச்சு அள்ளிட்டு போய் சொல்லிட்டு வருமா? நீ ஒண்ணும் சொல்லணும் அதான் பொண்ணு வரதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டியா துரியோதனன் வரும்படி கட்டளை இருக்கின்றார் அவர் வா சாப்பிடுறீங்களா பால் பழம் பழம் போ நண்பனுக்கு நண்பன் சம்பந்திக்கு சம்பந்தி எப்படி அது அவனாச்சு நாங்களாச்சும் இதுல 1 லட்சம் போச்சு உன் காட்சி என் பூல்ல போயா ஐயோ உன் காட்சி எங்கேயும் போகல போயா நண்பா மன்னனுக்கு துதிப்புகை போற்றி துரிய பூபதியே போற்று சென்னையில் இருக்கும் என் கொலுவை நாடி அதிபதி மரஜே போற்றி என்னை அழைத்ததை தங்களுடைய பிரதாரம் நகர்களுக்கு கேட்க நாட்டு அதிபதியாக கோடி கோடி வணக்கம் சபையை குட்டி சபையிலே சூதுவர்கள் சொன்ன வார்த்தையை நடக்க வேண்டும். நான் சபைக்கு அதிபதி படைத்தலைவன் சபையை கூட்டுங்கள் ஆகட்டும்.
அனைத்து பேர்கள் அமர்ந்து விட்டீர்களா? அந்த சொல்லும் பேரு யோரக்கலுக்கோ தற்சமயம் நம்மளுடைய நாட்டிலே யார் யார் மனிதர் இருக்கிறார்கள் அதை சொல்லுங்க ஐயா. நேத்துல இந்த யாதவாள் போனாங்கல்ல, ஆமா அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது. தூதர்கள் சொன்னார்கள் யாதவாள் பேசிட்டு யாதவர் கூட்டுகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு பேசுறாங்க? அது சிங்கப்பல் கீச்சகன் சிங்கமலை கீச்சகன் யுத்தாகவனம் சென்று அது அது யுத்தாகவனம் ஆகாயத்தில் 5 பேர் வந்தாங்களா? அவங்க கூட ஒரு பெண்ணு வந்ததா? பெண்மணி அந்த பெண்ணு யுத்தாகவனம் சென்று மலர் போயிட்டு வந்து புத்தருக்கு பூச்சூடி அழகு பார்க்கக்கூடிய பழக்கம். அப்படி அந்த கீச்சகன் பனிமாதிரிகள் ஆசைப்பட என்னடா மழை பெஞ்சு செவ்வறு தானா உயிரு? நீ ஏன் உயிரா? கீச்சகனா அவன் வரல, கான்ட்ராக்ட் வேலை செய்ய போறான். 30,000 கமிஷன் கொடுத்து கான்ட்ராக்ட் வேலை செய்யறான். அந்த கீச்சகனை அந்த 5 பேத்துல ஒரு ஆளு, ஒரு வலுவான ஆளு, நல்ல திறமையான மனுஷாலி உள்ள ஆளு. பாபா சரி ஆஃப் பண்ணுமா? போயிட்டே இருந்தா நட்டுக்கு கிடக்குறீங்க, விரி பாதி வாய்க்கு போன்ல போச்சு, மீதி வாய்க்கு லோன்ல போகணும். அப்படி அந்த பனி மேல ஆசைப்பட அந்த சிங்கப்பல் கீச்சகன இந்த கரேன்னு ஒரு ஆளு, நல்ல வலுவான ஆளு, அந்த 5 பேத்துல ஒரு ஆளு, அவன் வந்து சிங்கப்பல் கீச்சகன அடித்து கசகசல பெசஞ்சு கீச்சகன வரா அதே ஒட்டு பாய் போல வச்சுக்கிறாங்க. அடிச்சு கசகசல பெசஞ்சு வெள்ளைக்கால மண்டபத்துல விளக்கேற்றி வச்சுக்கிறாங்க. உண்மையாக கீச்சகன் மாண்டா சும்மா இருப்பேனா? ஏறினே சும்மா இருக்க மாட்டேன். இப்போது கீச்சகன் மாண்ட காரணத்தினால் என்ன பண்ணுங்க? யார் வந்தது? கீச்சகன் மடிந்து விட்டான். கீச்சகன் மடிந்து விட்டான். கீச்சகனை மடித்தான். அது எவனோ தெரியும். பலாயன அவனே. பலாயன வெள்ளைக்கால மண்டபத்திலே கருத்து தேகமா பலாயனா. அப்படியா? உண்மை.
அந்த அடிக்காதப்பா. அப்படி பாண்டவரை வெளிப்படுத்தி விட்டார். பாண்டவரை வெளிப்படுத்தி விட்டார். ஊதும் சொல்ல பார்த்து அவங்க 5 பேரு ஐவராஜால இருக்கலாம்னு சந்தேகம் பிடிக்கிறார். அப்படி சந்தேகம் பிடித்து அந்த 5 ராஜாக்களை வெளிப்படுத்தி விட்டார். அதனால் எனக்கு என்ன பலன்? உனக்கு என்ன லாபம் கேட்கிறார்? 5 ராஜாக்களை வெளிப்படுத்தி விட்டால் அத்திராபுரத்திலே பாண்டவாளுக்கு சேர வேண்டிய நாட்டை பேர்பாதி நாடு உனக்கு உன் தலைவன் எழுதி அகத்தாபுரம் இருக்கிறே, இந்த அகத்தாபுரத்தில பாதி நாடு அவன் அடிச்சு மடிச்சிடா. அப்ப அந்த விளையாடு தேசம் யாருக்கு? அகத்தாபுரத்துல பாதி, அதுல பாதி இதுல பாதி. அகத்தாபுரத்திலே பாதி உப்பு சட்டி முதல் அண்ணாத்தயிறு வரை அதுல பாதி. இப்பயாவது கொடுத்துறேன். இதுல பாதி, அதுல பாதி, அதுல பாதி இதுல பாதி. இந்த நாட்டுல ரொம்ப தங்கிட்டு. ஆனா நம்மள அசைக்க முடியாதுங்க. இப்ப அந்த பஞ்சவரை நான் வெளிப்படுத்துவேன். அப்படியே மகாராஜா என்னன்றாரு, ஓய் அழுவ வச்சிருந்தாலும் கேட்டான். அதே பங்குதான். 10 முட்டை வச்சுட்டு ஆளுக்கு 5 முட்டை. அவன் மட்டும் ஆம்லெட் போட்டு திண்டு குடிச்சிருக்காமா. அமைத்துல வச்சிருக்கேன். ஆமா அதே மாதிரி சூரியான பொண்டாட்டி பாதி. கம்முன்னு இருக்க காரியம் ஆகட்டும். அப்படி அகத்தாபுரத்திலே பாதி 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 எல்லாத்திலும் பாதி எல்லாத்திலும் பாதி தானே. இவரு பெருமை போய் கெடியில தீங்கல்ல கேளுங்க. பூரா இவரு பெருமை அங்கதான் கிடையாது. 3 நிமிஷம் வச்சு தவிர கம்மியா கொடுத்தா வாங்க மாட்டாங்க. என்னங்க அகத்தாபுரத்துல பாதி நாடு எனக்கு சொந்தம். அம்மாச்சியும் பூட்டு இன்னும் மூடிட்டு கிடக்குறா. அம்மாச்சி வந்தாலும் பக்கடி வந்துருங்க. கேட்டு உட்காந்து ஏன் தலைவா இந்த வீடு போய் உனக்கு போய் இது தம்பிக்கு அது மட்டுமா தாமரை வாங்கிட்டு வருங்க. அந்த பாதி நாட்டு எனக்கு கொடுத்து விட்டார். அந்த விளாடதாசம் இருக்குது, அது புதுசு நம்மளுது. அந்த விளாடதாசம் எனக்கு இனிமே நம்மள்ட்ட ஒரு பையன் வர முடியாது. வட்டிக்காக அத்திராபுரத்துல பாதி கொடுக்கிறேன். விளையாடதாச்சும் பூசா எடுத்துருவோம். யாரு இல்லங்கிறா? அதானே அதானே முடியுமா? நீதான் நல்ல மகராசன் ஆச்சு. ஆட்டாட்டி 4 நாள் சென்று காய்ச்சி வாங்கினாலும் ஒத்துட்டு வந்துடுறேன். எங்க பாவத்தை காயா இருக்கிறேன். என்ன பண்றேன்? ஒன்னும் அசைக்க முடியாதுங்க. உன்கிட்ட கொடுக்கணும் ஏன் வந்துடுறான் பாரு. அப்படி அந்த பாண்டவரை நான் வெளிப்படுத்திருக்கின்றான். அந்த பஞ்சவர் எதிரே வந்த அந்த பஞ்ச பாண்டவர்கள் கண்டு விடுத்து விட்டால் வெளிப்படுத்தி விட்டார். எனக்கு நாடு நாடு அகத்தாபுரம் பாதி நாடு பேச்சு மாறக்கூடாது. பேச்சு மாற மாட்டோம். மாறக்கூடாது. பேச்சு மாற மாட்டோம். பேச்சு மாறக்கூடாதுங்க. பாதி நாடு எனக்கே சொந்தம். சரி சீக்கிரம் விடக்கூடாது. பேர் தான் சொல்லலாம். நாட்டு கொஞ்சம் அப்படி அது மட்டுமா?
இந்த 100 ரூபாய் காசு எத்தனை பார்க்கலாம் ஹேய், ஏய் கோச்சாமி ஏய் கேரளா நாடு இருக்குதா? ஏய் அந்த விளையாடு தேசம் ஏஞ்சி போடா அந்த விளையாடு தேசம் கூப்பிடுறாங்கன்னா அந்த டைம்ல படம் கொடுக்கணும் உங்க டைமுக்கு வர்ணத்துக்கு லட்சம் பசுக்கள் கரெக்ட் இல்ல? வர்ணத்து 1 லட்சம் வர்ணத்துக்கு லட்சம் பசுக்கள் விளையாடு தேசத்துல இருக்குது வர்ணம் அண்ணா வர்ணம்னா தான் கலரு கலரு பச்சை கலர்ல 1 லட்சம் 1 லட்சம் வெள்ளை கலர்ல 1 லட்சம் ஒண்ணு. பிஸ்கட் கலர்ல 1 லட்சம் ஆமா. சிவப்பு கலர்ல 1 லட்சம் ஆமா, நீல blue கலர்ல colour. 1 லட்சம் ப்ளூ கலர் அப்படி வர்ணத்துக்கு லட்சம் பசுக்கள் உண்டு யார் அம்மா போனது எங்க அம்மா போனது அதாங்க நான் எங்க அம்மா போனது ஆமா ஹேய் வரங்க ஹேய் நம்ம அம்மா போனதுங்க இப்ப இந்த வர்ணத்துக்கு லட்சம் பசுக்கள் ஆமா என்ன நாடு இது எந்த நாடு சொல்லுங்க விளையாட தேசம் ஆமா என் நாட்டு மக்கள் இருக்காங்களா ஆ, ஒரு வீட்டுக்கு ஆ, ஒரு வீட்டுக்கு சரி ஒரு பசுமாடு கொடுத்தா முடிவு பண்ணிட்டேன் ஏன் எலெக்ஷன் நிக்க போறியா ஏய் அதான் உங்க அப்பனோட போட்டோயா நம்முடைய கேக்கே நாட்டில லட்சத்துக்கு அதாவது வர்ணத்துக்கு லட்சம் பசுக்கள் இருக்குது ஆமா அந்த வர்ணத்துக்கு லட்சம் பசுக்களா ஆ, கொண்டு வர போறான் என்னன்னு போடுறா வீட்டுல ஒரு மணி தெரிஞ்சு போடுறேன் போடுறா சீக்கிரம் ஏய், எடடா போடலாமா போடு போடலாமா சந்தோரா போடுறான் நீ அப்படியே சொன்ன மொட்டை போடுன்ற நான் கேட்கிறேன். நம்ம நாட்டுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால் வரும்போது புளிய மரம் குத்து விட போறாங்க எந்த புளிய மரங்கள் பூரா புடிட்டு ரோட்டை போட்டோம் நம்ம நாட்டுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால் நாளை காலையில ஏரியில மீன் பிடிக்க போறாங்க அதே போல சொன்னாங்க தண்ணீர் ஏரியில பிடிக்கிறாங்க அது இல்ல நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால் திருக்கத்த மன்னன் நாளை காலை ஆ, திருக்கத்து மகாராஜன் ஆமா ஒரு வீட்டுக்கு ஒரு பசுமாடு கொடுக்க போறாரு ஒரு பசுமாடு மகாராஜா கொடுக்க போறாரு ஒரு வீட்டுக்கு ஒரு முளை செடி சொல்லு ஒரு வீட்டுக்கு ஒரு மிளகு சாட்சி ரெடியா வைங்க அவரே குடுக்காட்டாலும் 20 மாடுக்குது ஆள் கொண்டு விலக தான் சொல்றேன் ஆடு இதுதான் நம்மளுக்கு ஒரு வர்ணத்துக்கு லட்சம் பசுக்கள் உனக்கு குச்சி தீவனம் போட்டு பாக்குறான் பால் வரமாட்டேங்குது அது என்னமோ பார்சலா சின்ன சில போய் மாவன் 60 லட்சம் வட்டி கொடுத்துட்டான் இது மகாராஜா உத்தரவு இரண்டா போதல இது மகாராஜா போய் எடுத்துருவாங்க வரும்போ யாரும் எதிர்க்கு வராத கொஞ்சம் ஓடி வருது பின்னாடி வராதீங்க ஒடியா சீக்கிரம் ஊத்துனா கம்மியாட்டி போய் மோடகரத்தை ஊத்துறான் புது போட்டு பாய போட்டு தெரியல ஊத்திட்டியா மீதி பால டீ போட்டு குடிக்கலாம் போட்டு வை உள்ள முடிஞ்சிச்சுங்க நம்ம வேலை என்ன வேலை பால் எடுத்து போக சொன்னேன் பால் ஊத்திக்கிறவனுக்கு உனக்கு ஊத்தாத நான் கிளம்ப மாட்டான் நீ ஊத்துனா எனக்கு நல்லது 4 லட்சம் மீன் தும்பாலே கேரளால போனா லாட்டரி சீட்டு கிடைக்கும் அந்த தூரம் போய் ஆள காட்டும் எந்த ஆளு அவர் யாரு தேட்டு போறாரு
ராஜாக்கள் எதிராளியா? அங்க தூரம் போய் அந்த மாதிரி காட்டாதான் எனக்கு உடம்பு செல்ல முடியும். அங்க தூரம் போய் யாரை காட்டும். இன்னைக்கு கண்ணிய கலங்க வைக்கும். முண்டாட்டி இல்ல அவன் முண்டாட்டி கண்ணிய கலங்க வைக்கும். இன்னைக்கு 16ஆம் நாள் உனக்கு காரியம் ஆகும். இப்படி போனாங்க 10 நாள் ஆகுமா? இங்க வந்து 6 நாள் உனக்கு முடி சுட்டு வேண்டியதான். 16ஆம் நாள் தேதி 16 முகூர்த்த தேதி இல்லையா? ஆமா கல்வி விலகணும் சந்தோஷமாக சென்று அகற்றம். அப்படியே நீ அங்க போனா அந்த சதுரங்க சேனையை இப்படியாக திருக்கட்ட வண்டினாகப்பட்டவர் குருவான வார்த்தை கேட்டு சேனாசேனைகளை அழைத்துக் கொண்டு அந்த விளையாடுதாசி செல்ல இந்த இடத்திலே அந்த பதியாளரை பார்க்க வந்து திருக்கட்டு மாறி அந்த மேகலாவதி தான் ராஜா போராடியா யாரு பையன் முத்துலிங்க மாவன் தான் வரான் இப்ப முத்துலிங்க மாவன் தானே வரான் பழம் சரியாதான் பையன் வேஷம் கட்டி வருவானே ஓ இவன் அதுக்கு பிறகு வருவானே இந்த வேஷம் வந்து அடுத்த வேஷம்